செயல்களை விட சொற்கள் சக உறவுகளிலே முக்கியமான இடம் வைக்கிறது. கணவன் மனைவி உறவும் கசந்து போன உறவாக மாறிடுது. தேவனும் ஆண்டவருடைய மக்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா கடவுள் தான் இப்படி பண்ணிட்டாரு, கடவுள் மேல குற்றம் சாட்டுகிற ஒரு நிலைமையும் பார்க்க முடியுது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோம். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து வாடானோ நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்றதை பார்க்கலாம். சில நேரங்கள்ல பெண்களும் கணவர் மாற அடி தாங்காம போடா நீ எல்லாம் புருஷனா நீ அப்படின்னு சொல்லுகிறத நம்ம கவனிக்கலாம். டீச்சர் ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் வைத்து அவங்கள அவமரியாதை பண்ணுகிற பிள்ளைகளை ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்கலாம். மேனேஜர் அரசாங்கத்திலயோ இல்ல பிரைவேட்ல கம்பெனில வேலை செய்யும் போது நம்ம தப்பு செஞ்சிருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற என்ன ஒரு பிரச்சனைனா நம்முடைய தப்பை தவறுன்னு ஒத்துக்கவே மாட்டோம். அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. உறவுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு கேட்டா முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம மொழியில வேற ஒரு விளக்கத்தை சொல்லுவோம். அந்த விளக்கம் சொல்லுவதுதான் மேனேஜரோ ஆசிரியர் எச்எமோ இல்ல புருஷன் மனைவியோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ இவைகள் அந்த தவறை மறைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற பல வார்த்தைகள்.